ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட் ஹைதராபாத் முல்கைகிரி நகரில் நடந்திருக்குங்க. ஒரு பெண்மணி பஸ்ஸுக்காக நைட்டு 12:30 மணிக்கு ஒரு நார்மல் ட்ரெஸ் சுடிதார் போட்டு அங்கே நின்றுருக்கிறாங்க. பஸ் வர லேட் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அந்த பெண்மணி நின்றுருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு 40க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பெண்ணை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, வல்கராக பேசியிருக்காங்க, வெர்பல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பெண் அசராமல் நின்றுருக்கு. அதுக்கப்புறம் 3:30 போல் மிட் நைட்டில் அவங்க பஸ் ஏறி கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பெண்மணியை யார் யார் அப்ரோச் பண்ணாங்களோ அத்தனை பேரையும் தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிடறாங்க. அந்த பெண்மணியும் வராங்க. எப்படி வராங்க? யூனிஃபார்மில். அவங்க வேறு யாரும் இல்லை, கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஹைதராபாத். அவங்கள பார்த்தோன்னே அத்தனை மக்களுக்கும் இல்லை டர் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பெண்மணி சொல்லிடுறாங்க, உங்களை நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ இப்படி தனியாக நிற்கும் போது இத்தனை பேர் அப்ரோச் பண்ணால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு உணரணும். ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரு லெட்டர் வந்து வார்னிங் லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்து ஸ்ட்ரிக்டாக அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்க அனுப்பியிருக்காங்க. இந்த பெண்மணி 2004 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவங்க முல்கைகிரி நகர், அதாவது வந்து ஹைதராபாத் கமிஷனரை எப்போ பதவி ஏற்றாங்கன்னா May 1, 2026. வந்த 5 நாளில் ஒரு அதிரடி ஆக்ஷன் ஆப்ரேஷன், அண்டர் கவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த பெண்மணியை தனியாக நின்னாங்கன்னா யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பயந்துருவாங்க. இவங்க செய்த வீர செயலுக்கு மிகப்பெரிய சல்யூட். இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? இல்லை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.